தளபதி விஜய் மற்றும் வெங்கட் பிரபுடைய கூட்டணியில வெளியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் நாளே 126 கோடி வசூலை கொடுத்தது. இதனை தொடர்ந்து 1000 கோடி வசூலை பெறும் அப்படின்னு பலராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கோட் திரைப்படத்தால 1000 கோடி சாதனையை எட்ட முடியல. இருந்தாலுமே இந்த படம் நல்ல வசூலை தான் கொடுத்திருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா கோட் திரைப்படம் இதுவரைக்குமே 500 கோடிகளுக்கு மேல வசூலை கொடுத்திருக்கா. மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே கோட் திரைப்படம் 200 கோடி வசூலிச்சிருக்கா. தமிழ்நாட்டில் கிடைத்த வரவேற்பு அண்டை மாநிலங்களுமே கிடைத்திருந்தா இந்த படத்துடைய வசூல் மேலும் அதிகரித்திருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இருந்தாலுமே ஒட்டுமொத்த கோட் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது. கோட் திரைப்படம் என்னதான் 1000 கோடி வசூலை பெறல அப்படின்னாலுமே படக்குழு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்களாம். ரிலீஸுக்கு முன்னாடியே கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா 100 கோடிகளுக்கு மேல லாபம் ஈட்டிருக்கு. இதனை தயாரிப்பாளரே உறுதி பண்ணிருக்காங்க. சோ குறிப்பாக ரசலால கொண்டாடப்படும் படமாக கோட் படம் அமைஞ்சிருக்கு. என்னதான் படத்தின் மீது ஒரு சில குறைகள் சொல்லப்பட்டாலுமே பெரும்பாலான ரசிகர்களுக்கு கோட் திரைப்படம் திருப்தியை கொடுத்திருக்கு. தியேட்டர்ல பார்த்து கொண்டாடப்படும் வகையில படத்துல பல விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் தியேட்டர்ல கொண்டாடப்பட்டதை போலவே இந்த படம் பாத்தீங்கன்னா ஓடிடியிலுமே கொண்டாடப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்போது எல்லா திரையிலுமே வெற்றி பெற்ற திரைப்படங்கள் ஓடிடியில கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கு. எனவே கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஓடிடியில இன்னும் 2 வாரம் கழிச்சு வெளியிடப்படும் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.